எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அந்த அரசியல் பரபரப்பானது தொற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில் பொது வருடமானது 2024 அனைவருமே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கடந்த 2023ஆம் ஆண்டில் அதிகமான அளவு, அதாவது 2023ஆம் ஆண்டில் உங்களை கவர்ந்த அரசியல் தலைவர் யார் என்கின்ற கேள்வியை முன்வைத்து நம்மளுடைய நேர்மையின் குரல் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு ஓட்டெடுப்பை நம்ம நடத்தியிருந்தோம். அதில் 5 ஆப்ஷன்கள் கொடுத்துருந்தோம். அதில் அதிகமான அளவு விரும்பக்கூடிய தலைவர்கள் முதலாவது ஆப்ஷனாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரானது கொடுக்கப்பட்டது. இரண்டாவது ஆப்ஷனாக தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பெயரானது கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு சீமான் அவர்கள், அதற்கு பின்பு பாஜகவினுடைய தற்போதைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகிய 5 பேர்களுடைய பெயரானது கொடுக்கப்பட்டு யாரை அதிகமான அளவு உங்களை கவர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த கேள்வி முன்வைத்தோம். அதன்படி அந்த ஓட்டிங்கில் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். 2023 அதிகமான அளவு, அதாவது 49% மக்கள் விரும்பக்கூடிய கவர்ந்த தலைவராக இருந்தவர் யார் என்றால் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். துரோகி எடப்பாடி பழனிசாமியினர் அடிக்குறிச சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள்ட்ட யார் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் பூரா எங்கிட்ட தானே இருக்கிறாங்க, கட்சி எங்கிட்ட இருக்குது, சின்னம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த 1.5 கோடி தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க. பொதுமக்களும் விரும்பப்படக்கூடிய, பொதுமக்களையும் அதிகமான அளவு கவர்ந்த தலைவராக 2023ஆம் ஆண்டு அவருடைய செயல்பாடு திருப்தி அளித்திருப்பதாக இந்த 49% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமை பண்பிற்கு கிடைத்த ஒரு சான்றாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 24% மக்கள் அவர் கவர்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஓட்டிங்கில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவதாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு 16% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இதுவரை பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி பெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் வளர்ந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் காரணமாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 16% மக்கள் தன்னை கவர்ந்திருக்கிறார் அப்படின்ற முறையில் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு அடுத்த இடம் தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க. முன்னாள் அரசியல் ஆலோசகர் சொல்லியிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டி போட வேணும் அப்படின்னா அது சீமான் அவர்களுடன் தான் போட்டி போட வேண்டும், அவர் 3வது இடத்துக்கு தான் போட்டி போட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ அதுதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அரசியல் விமர்சகர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தனித்து களம் காண வேண்டிய ஒரு சூழ்நிலை வறுமையானால் அவர் சீமானுடன் தான் அவருடைய போட்டியானது இருக்கும். ஏன்னா அவர் சீமான் அவர்கள் ஏறி வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த மக்கள்லாம் ஓட்டை கவரணும்னு நினைக்கிறாரோ அதே போல் சீமான் அவர்களும் அந்த மக்களுடைய வாக்குகளை பூரா கவர்வதற்கான அனைத்து வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ போட்டி அவங்களுக்குள்ள தான் இருக்கும். முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாய்க்கப்பட மாட்டார் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் 6% மக்கள் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவங்க தங்களை கவர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே நமக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முன்னெடுத்து பார்த்தோம், இல்லை ஒரு வரலாறை நம்ம எழுதணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைத்து இடங்கள்லையுமே துரோகம் என்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவருடைய 1989 சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பொழுது தொடங்கிய அந்த துரோகம் இன்று 2023 முடிந்து 2024 காலகட்டத்தை வச்சுருக்கோம். இப்போ வரைக்குமே துரோகம் மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக பண்ணி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கிறார். ஏன்னா அந்த சமுதாயம் எப்பயுமே உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்த ஒரு சமூகம், யாரையும் ஏமாற்றக்கூடிய சமூகம் கிடையாது. ஆனால் அந்த சமூகத்தில் பிறந்து அந்த சமுதாய மக்களை இழுக்குப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி விதிப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட விதியே செல்லும் என்கின்ற தீர்ப்பு விரைவில் வரும். அதற்கு உண்டான முயற்சிகளில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் இயங்கும். 2023 மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக, மக்களை கவர்ந்த ஒரு தலைவராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார் என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தல் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு அணியை கட்டமைப்பார். தேசிய, அதான் ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க, தேசிய கட்சியின் தலைமையில் தான் தமிழகத்தில் அந்த கூட்டணி அமையும். ஏன் அப்படின்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், அதனால் அவங்களுக்கு அந்த முன்னுரிமையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அமர்வார்.
அதற்கு கடைக்கோடி தொண்டனும் கள பணியாற்ற தயாராகிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.